சார், தமிழக வெற்றி கழக பெண்களை வந்து தரம் தாழ்ந்து திரு பொன்ராஜ் அவர்கள் பேசியிருக்காரு சார். அதை பத்தி உங்களோட கருத்து? ஆமா, நேத்தும் அந்த இதுல பார்த்திருந்தோம். பொன்ராஜ் அவர்கள் பேசினது வந்து ஏதோ அவருடைய தனிப்பட்ட கருத்து மாதிரி தெரியல. திமுகவுக்கு ஒரு ஆதரவா ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா பொன்ராஜ் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா நீங்க அவருடைய பேச்சுக்கள் அனைத்தையும் திமுகவுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆரம்பத்தில இருந்தே திமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தை பார்த்துதான் ஒவ்வொரு செயல்பாடையும் பயந்துட்டு இருந்தாங்க. இப்பொழுது அவர் தமிழக வெற்றி கழகத்தை நேரடியா தாக்கணுங்கிறதுக்காக திமுகவுடைய ஆதரவாளர்களை இன்டைரக்டா வச்சு இப்ப பேச தொடங்கி இருக்கு திமுக. அதுல ஒரு செயல்பாடு தான் இந்த பொன்ராஜ். இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள்கிட்ட வந்து ஒரு செக்ரட்டரி மாதிரி அவர் இருந்து செயல்பட்டாருங்கிற ஒரு மரியாதையை தவிர மக்களுக்கு ஒரு எந்த விதமானத்திலும் எந்த வகையிலையும் எந்த ஒரு சேவையும் செய்தவர் அல்ல. அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவிடம் இருந்து அரசியல் ஆதாயத்திற்காகவும் பணத்திற்காகவும் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சை தான் இவர் வந்து முன்னெடுக்கிறார். இது வந்து வன்மையா கண்டிக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து தளபதி மீது வெறுப்பு இருக்குது அப்படின்னா தளபதியை நேரடியா நீங்க குத்தம் சொல்லணும். தளபதியோடைய அரசியல் மீது வெறுப்பு இருக்குன்னா தளபதி அரசியலை நீங்க குத்தம் சொல்லணும். ரெண்டுமே இல்லாம நீங்க வந்து கட்சியில இருக்கக்கூடிய பெண்களையும் நிர்வாகிகளையும் ரொம்ப கீழ்த்தரமா விமர்சிப்பது எந்த வகையில நம்ம எடுத்துக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. பொன்ராஜ் அவர்களுடைய பேச்சு சகிக்க முடியாத ஒரு பேச்சு. அவர்கள் வீட்லயும் பெண்கள் இருக்கதான் செய்யறாங்க, அவர்களும் தளபதியை விரும்பதான் செய்வாங்க, தளபதியோடைய ரசிகர்களா தான் இருப்பாங்க. அதுக்காக இப்ப அவர் வந்து தளபதியையும் வந்து சாரி அவங்க வீட்டு பெண்களையும் வந்து தவறா சொல்லுவாரா? அவரு அவங்க வீட்டு குழந்தைங்களை தவறா சொல்லிடுவாரா? தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தளபதியை தன்னுடைய சொந்த அண்ணனாக குடும்ப உறுப்பினராக பாக்குறாங்க. அதை நீ கீழ்த்தரமா நீ பேசுறன்னா உன்னோட எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கும்? உன்னை வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்குது. இது வரைக்கும் திமுக எந்த வகையிலும் கண்டனம் தெரிவிக்கல. திமுக பெண்களை காப்பாற்றுது, பெண்கள் சுயமரியாதை காப்பாற்றக்கூடியதா இருந்தா இந்த மாதிரி பேச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? ஆதரிக்கிறாங்க. திமுக ஆதரவு தெரிவிக்குது, எந்த வார்த்தையும் பேசல. அதுல இருக்கக்கூடிய பெண்கள்ல திமுக மகளிர் அணியை சார்ந்தவர்கள் சத்யராஜ் பெண் உட்பட அவங்க பாத்தீங்கன்னா இவர் பேசுனதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மறைமுக ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க. அவர் பேசுனது சரிதான் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களுடைய பேச்சு அமைது. மாறாக பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பேச்சு சரியில்லை. நிர்வாகிகள் பெண்களை தவறா பேசுறாங்க, நிர்வாகிகள் வந்து ரொம்ப ஆபாசமா பேசுறாங்கன்னு கொண்டு எந்த நிர்வாகிகள் இப்ப வந்து அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க? தலைமை நிர்வாகி யாராவது பேசுறாங்களா? யாரோ ஒரு கடைக்கோடி உறுப்பினர் நீங்க ஏதாவது செய்யறீங்கன்னா அதுக்கு பதில் பேசுறாங்க. நீங்க பேசுறதும் அவங்க பேசுறதும் ஒன்னா? பொன்ராஜ் பேசுறதும் திமுக தலைவர்கள் பேசுறதும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இருக்க கடைக்கோடி ஒரு தொண்டர் பேசுறதும் ஒன்னா? யார் கூட ஒப்பிட்டு பேசுறாங்க பாருங்க. இவர்கள் எல்லாம் பிரபலமானவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு முக்கிய ஒரு பொறுப்புல வகித்தவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில மீடியால ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் பேசுவதும் யாருன்னே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்துல ஒரு கடைக்கோடி தொண்டர் அவர் பேசுறாராம், அதனால நாங்களும் அப்படிதான் இது கரெக்டுங்கிற மாதிரி பேசுறாங்க. எவ்வளவு ஒரு ஆபாசமான ஒரு பேச்சு இல்ல? இதெல்லாம் வன்மையா கண்டிக்கக்கூடாது. மாதர் சங்கம்லாம் இப்ப எங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் மாதர் சங்கம் கிளம்பி வரக்கூடியவர்கள் இவ்வளவு ஆபாசமாக இவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய பெண்களை இழிவா பேசுறாங்க. அவர்களை வந்து கண்டித்து இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துப்பு இல்லை. இந்த மாதர் சங்கங்கள்லாம் இப்ப அமைதியா உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தவறு இருக்குன்னா சுட்டி காட்டணும். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும். அப்போ ஆளுங்கட்சியோட தலையில இருக்கிறதுனால தானே இவ்வளவு தைரியமா அவராலையும் பேச முடியுது. இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்து அவதூறு பரப்புனதுக்கு, பெண்கள் மீது அவதூறு பரப்புனதுக்கு மாதர் சங்கம் வந்திருக்கணும். இவ்வளவு நேரத்துக்கு மாதர் சங்கம் ஒரு கண்டனமாவது தெரிவிச்சிருக்கணும். இவ்வளவு நேரத்துக்கு நீங்க அதிமுக எல்லாமே தெரிவிக்கிறாங்க இல்லையா தவறுதான் அப்படின்னு. அவர் கட்சி சாராதவரா இருக்கலாம், ஆனா ஆதரவு வந்து திமுக கட்சிக்கு தான். இருந்தும் அவர்கள் வந்து அதிமுக ஏதோ ஒரு கண்டனமாவது தெரிவிச்சிருக்கு. உங்க திமுக இருந்து யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? அப்போ அவர் உங்களுடைய ஆதரவாளருங்கிறது உண்மையா தெரியப்படுதா? அதனால்தான் சொல்றேன், இது திமுகவிடனோட வன்மத்தை வெளிப்படுத்துற விதமாக அமைஞ்சிருக்கு. இது திமுகவுடைய செயல்பாட்டுனால அமையுது. சார், விஜய் அவர்கள் நேரடியாவே வந்து டிஜிபி அவர்களை பார்த்து திரு பொன்ராஜ் மீது புகார் கொடுத்திருக்காரு சார். இதை பத்தி உங்களோட பார்வை? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி அவர் போனது இல்லை அப்படின்னா அது எல்லாமே பெரும்பாலும் இவரை நேரடியாக அவதூறு பரப்பினாங்க. தளபதியை வந்து திமுக நேரடியாக அட்டாக் பண்ணும், அதிமுகவும் நேரடியாக அட்டாக் பண்ணுச்சு. நாம் தமிழரும் சீமான் அவர்களும் நேரடியாக பேசினார். எல்லாமே தளபதி விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்தினாங்க. எல்லா பாதிப்பும் தளபதி விஜய்க்கு இருந்தது. அதனால அவர் அதை வந்து பெருசா எடுத்துக்கல. தன் குடும்பத்தை பத்தி பேசினாங்க, எடுத்துக்கல. தனிநபர் விமர்சனம் பண்ணி பேசினாங்க, அவர் கவலைப்படல. எல்லாத்தையுமே அவரை பத்தி வரும்பொழுது எதுவுமே அவர் கவலைப்படல. ஆனால் அவர்கள் பொறுப்புல அவரை நம்பி இருக்கக்கூடிய கட்சியோடைய நிர்வாகிகள், அதுவும் குறிப்பிட்டு பெண்களை தப்பா பேசும் பொழுது இன்னைக்கு வெளியே வந்துட்டாருல்ல.
போறாருல, அதை நான் பாராட்டுறேன். உடனே அதை வந்து நீங்க பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக பண்றாரு, ஒரு அரசியல் தேர்தல் வர நேரத்துல இந்த மாதிரி நடிக்கிறாரு. அவரெல்லாம் நடிக்கணும்னு நினைச்சிருந்தாலோ, இருக்கிற விஷயத்த வச்சு அரசியல் செய்யணும்னு நினைச்சிருந்தாலோ எவ்வளவோ விஷயத்த அரசியல் செஞ்சிருக்கலாம். அத்தனையும் மறைமுகமாக தான் அவர் செயல்படுகிறார். ஒரு விஷயத்தையுமே கரூர் விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு எல்லாரையும் பேசினது, ஆறுதல் சொன்னது, எல்லா விஷயமும் திரைக்கு பின்னால் மறைமுகமாக அவர் வந்து குடும்பத்தை சந்திச்சார். அதாவது எதையும் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கல. அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு, விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கல. அவர் அரசியல் செய்யணும், விளம்பரப்படுத்தணும்னு நினைச்சிருந்தால் இந்த விஷயம் இல்ல, இதுவரைக்கும் அரசியல் அவர் பயணித்த எல்லா நேரங்களிலும் நடந்த விஷயங்களை பெரிய ஒரு விஷயமா ஆக்கி அவர் வந்து அரசியல் ஆதாயம் தேடி இருக்கலாம். ஆனால் அவர் அரசியல் ஆதாயம் தேடணும்னு செய்யல. உண்மையிலேயே தன்னுடைய தங்கைகளுக்கும் தன் மீது நம்பிக்கை வைத்துள்ள பெண்களுக்கும், தன்னை நம்பி இந்த அரசியல் கட்சியில பயணிக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், நான் இருக்கிறேங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக இதை செஞ்சிருக்காரு. அதுதான் இதோட வெளிப்பாடு. இதை வந்து செய்யணும்னா ஒரு லாயர் வச்சு கூட செஞ்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒண்ணுன்னா, நான் வருவேன், நான் வந்து நிப்பேன், அதுவும் குறிப்பிட்டு பெண்களுக்கு, கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா நிச்சயமாக நான் எந்த எல்லைக்கும் சென்று உங்களுக்கான பாதுகாப்பை நான் உறுதி செய்வேங்கிற ஒரு வெளிப்பாடு தான் நேற்று அவர் போனது. மற்றபடி இதை நாடகம் நடத்துறாங்க, இது வந்து அரசியல் ஸ்டண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அலையறாங்க பாத்தீங்களா இந்த நாம் தமிழர் கட்சிகள், அந்த மாதிரி கேவலமான இதெல்லாம் அவர்களுக்கு தான் வரும். தளபதி கிடையாது. தளபதி செய்வது எல்லாமே தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். நான் இருக்கிறேன், எந்த இதுனாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலும் நான் வருவேங்கிறத அதை நீ தெளிவுபடுத்திட்டார். இது கட்சியில இருக்க பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும் அவர் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நேற்று அந்த நேரத்திலையும் இரவுல போறார். அப்போ தளபதியை பத்தி இவர்கள் சொன்ன அத்தனையுமே இவர்கள் அரசியல் லாபத்திற்காக சொல்லப்பட்டது. 6 மணிக்கு மேல வெளியே வர மாட்டாரு, இவரை எந்த விஷயத்துக்கும் அவர் வந்து வாய்ஸ் கொடுக்க மாட்டாரு, கட்சியில உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, எது நடந்தாலும் இவர் வந்து எதுவும் பேச மாட்டாரு. இன்னைக்கு போய் நின்னாரா? அந்த ராத்திரிலையும் போய் தளபதி அவர்கள் இன்னைக்கு டிஜிபி ஆபீஸ்ல நிக்கிறார், செய்யணும்னு செய்யறாரு. அதுதான் சொல்றேன், தளபதி எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இவர்கள் தான் யாரு, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தான் இதெல்லாம் ஒரு அரசியல் ஸ்டண்டாக, எதுனாலும் அரசியல் பேசுவதாக இருக்கிறது. நாம் தமிழர் உட்பட நான் சொல்றேனே, இந்த விஷயத்த திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. நாம் தமிழர் உட்பட நேற்று சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், இனிமன் கார்த்திகா இருக்கட்டும், எல்லாருமே பாருங்க இந்த விஷயத்த நியாயப்படுத்தி தான் பேசுறாங்க. அதுல மேல வர போட்டுக்கிறாங்க, பெண்களை பேசுனது தப்புதான், ஆனா இவங்க எல்லாம் யோக்கியமா, டிவிக்கு எல்லாம் யோகியமா, நீ ஒண்ணு இந்த ஸ்டாண்ட் இதை பத்தி பேசு, அப்புறம் ஏன் டிவி கேட்க வர? இப்ப உன் கட்சியில இருக்கிறவன் எவனுமே நீங்க தவறா பேசலையா? எல்லாருமே தான் நீங்களும் அசிங்கமா பேசுறீங்க. டிஎம்கேல அவதூறு பேச்சு பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டமே வச்சிருக்காங்க. நக்கீரன் கோபால் உட்பட இந்த கர்மம் தான் நடக்குது இல்லையா? நக்கீரன் கோபால் இங்க பத்திரிகையாளர் மாதிரி நடந்துக்கலையா, கட்சிக்காரர் மாதிரி தான் நடந்துக்கிறாரு. அவதூறு மேல அவதூறு, அம்மா கன்றாவியா பத்திரிகை நடத்துறாரா இல்ல வேற ஏதாவது செக்ஸ் புக் விற்கிறாரான்னு தெரியல, அந்த மாதிரி தான் அட்டப்படம் கொண்டு அப்படிதான் போட்டுட்டு இருக்காரு. படும் கேவலமான ஒரு இதுவா செஞ்சுட்டு இருக்காரு. அது போல இப்ப கூட கைது செய்யப்பட்டாங்களே பாஜகவில் இருக்கக்கூடிய குஷ்பு அவர்களை தவறா விமர்சனம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியும் இப்ப கைது செஞ்சாங்க. இப்போ அவர்கள்லாம் பாருங்க இந்த மாதிரி ஆபாசமான பேச்சுதான். நம்ம அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பேசினாரு பொன்முடியா, அவர் பேசின ஆபாச பேச்சு தான் பேசினாரு. திமுக இருக்கிறவர்கள்லாம் இப்ப ஆபாச பேச்சில் இறக்கிட்டாங்க. இதுதான் இவர்களுடைய அரசியல் நாகரிகம். அப்போ இவர்களுக்கு மாற்றாக அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தளபதி தான் அப்ப அவங்களுக்கு எதிர்க்கக்கூடியவராக, மாற்றாக பெண்களை பாதுகாக்கக்கூடியவராக அவர் தான் வருகிறார். அதோட வெளிப்பாடு தான் நேற்று அவர் போனது. நேற்று போனதெல்லாம் உண்மையிலே நான் பாராட்டக்கூடியது. இந்த மாதிரி எல்லாம் தான் தலைவர் இறங்கணும். சும்மா நம்ம பேருக்கு அறிக்கை கொடுக்கறத விட அவர் செயல்ல இறங்கினா இருப்பாருங்க. ஒரு பெண்களுக்கு பிரச்சனைன்னா இதை நான் உண்மையிலேயே பாராட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையிலே பாராட்டுக்குரியது. இந்த மாதிரி அவர் தளபதி எல்லா விஷயத்துக்கும், பெண்களுக்கு மட்டும் இல்ல எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கிறாருன்னா இந்த மாதிரி எதிர்கட்சிகள்லாம் வாய் திறக்கவே முடியாது, வாயை மூடிட்டு போயிடுவாங்க. இது செய்யணும், தளபதி நிறைய செய்யணும். இன்னும் தமிழக வாழ்வு உரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லைன்னு சொல்லியிருக்காரு சார், அதை பத்தி உங்களோட கருத்து? அவர் வந்து திமுகவுடைய செயல்பாட்டினால ரொம்பவே அப்செட் ஆயிருந்தார், ரொம்பவே அப்செட் ஆயிட்டார் வேல்முருகன். இது வந்து அவர் வந்து கட்சிக்காக இல்ல சீட்டு கிடைக்கலன்னு வேல்முருகன் அவர்கள் பேசல, நல்லா புரிஞ்சுக்கணும். வேல்முருகன் அண்ணன் இங்க பண்ருட்டி தொகுதிக்காக அவர் ஒரு எம்எல்ஏவா இருக்கும் போது பண்ருட்டி தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுவதற்கும், அங்க மருத்துவமனை வேணும்னு பேசினதோ, அங்க ஃபேக்டரி வேணும்னு பேசினதோ, நிறைய விஷயங்கள் சட்டசபையில நீங்க பார்த்திருக்கலாம், கேள்வி எழுப்பியிருக்காரு. கேள்வி எழுப்பும் போது அவை தலைவர் அவர்கள், அவர் வந்து அவைத்தலைவர் மாதிரி இல்ல, திமுக தலைவர் மாதிரி தான் நடந்துகிட்டார். வேல்முருகன் அவர்களை எங்கேயுமே பேச விடல. அவை குறிப்பிலிருந்து நீக்குவது மட்டும்தான். இவர் கேள்வி எழுப்பக்கூடாது, இவர் வந்து நீங்க குறை பேசக்கூடாது, நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. இவர் இப்ப வேல்முருகன் அண்ணன் அங்க சட்டசபையில திமுக வாழ்க, கலைஞர் கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு இன்னைக்கு ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க.
அவர் மக்களுக்காக இன்னைக்கு எதிர்த்து பேசும்போது அவரை வந்து இன்னைக்கு அங்க சட்டசபையிலையும் அசிங்கப்படுத்தி, சட்டசபையிலையும் பேச விடாம கேவலப்படுத்தி, அவை குறிப்புல இருந்து நீக்கி, இன்னைக்கு வந்து ஒரு சீட்டுக்காக நம்மள வந்து இவ்வளவு தூரம் நம்ப வச்சு இவ்வளவு தூரம் அதை காயப்படுத்தும் போது அவர் உண்மையிலேயே காயப்பட்டிருக்கிறார். அதோட வெளிப்பாடு தான் அவர் நான் நிக்கல அப்படின்றத சொல்றது. இன்னும் இப்போ வந்து எப்படின்னா கட்சியை தன்னுடைய கட்சியை கட்டமைப்பை உருவாக்குவதற்காக அவர் திட்டம் போடுறார். இப்ப எலெக்ஷன்ல நிக்கணும், தேர்தலில் நிக்கணும், நான் மட்டும் ஜெயிச்சா போதும் இப்படிங்கிற அந்த நிலையில இருந்து தாண்டி கட்சியை வளர்க்கணும், கட்சியை பலமாக்கணும், கட்சியை ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். ஒரு குறிப்பிட்ட அந்த வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதியிலேயாவது நம்ம கட்சி பலமா இருக்கணுங்கிற அந்த எண்ணத்துக்கு வராரு. இப்பல இருந்து நம்ம அதை பலப்படுத்தணும்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்குள்ள நம்ம ஒரு இன்னும் பெரும்பான்மையான ஒரு கட்சியாக மாற முடியும், ஒரு சக்தியாக மாற முடியும்னு அவர் நம்புறார். இப்ப அடுத்த கட்டமாக அவர் கூட்டணி செல்வதற்கு, இன்னும் மற்ற கட்சிகளோட மூன்றாவது அணியாக உருவாகுவதற்கு அவர் எல்லா முயற்சியும் அவர் எடுப்பார். இப்போ இல்லைனாலும் அடுத்த தேர்தலில். ஆனா இந்த தேர்தலில் அவர் போட்டி இல்லைனாலும் அவர் சார்பில் அவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே அவர் போட்டி போட வைப்பார். அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்வார். எது பண்ணாலும் வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் அதை வச்சு வாக்கை பிரிப்பார். அந்த வாக்கை பிரிக்கிறது தான் இன்னைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுக்கும். இவங்க நினைக்கிறாங்க சாதாரணமா 2000 ஓட்டை வேல்முருகன் அண்ணன் பிரிச்சாலும் கூட அது திமுகவின் ஓட்டாக தான் இருக்குமே தவிர்த்து அதிமுக ஓட்டா இருக்காது. கண்டிப்பா திமுக ஓட்டை தான் பிரிப்பார். ஏன்னா இவருக்கு ரொம்ப காலமாவே திமுகவுடன் பயணித்தவர். இப்ப அந்த வாக்கு சதவீதம் இது எல்லாமே அப்படிதான் போயிருக்கும். இப்ப இவர் வெளியே வரும்பொழுது 1000 ஓட்டு 2000 ஓட்டுன்னு திமுக ஜெயிச்சிருக்கும் பாருங்க. ஏன் நெய்வேலி தொகுதியை எடுத்துக்கோங்க, நம்ம சபா ராஜேந்திர அண்ணன் வெறும் 900 வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாரு. அதுல பெரும்பான்மையான வாக்குகள் வேல்முருகன் அண்ணனுடைய வாக்குகள் இருக்கு. அதுல இருந்து இப்ப அவர் வெளியே வராருங்கும் போது திமுக கண்டிப்பாக ஒரு 10,000 ஓட்டாவது கண்டிப்பாக சரிவு ஏற்படும். சார், அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லியிருக்காரு சார். தலைமை சொன்னிச்சுன்னா போட்டியிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து? அண்ணாமலையோட அரசியல் வந்து பொதுவாகவே நான் வந்து ஒரு கட்சி சார்ந்து அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லல. பொதுவாகவே திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருக்கும் போது அவருடைய செயல்பாடுகளை பாராட்டுக்குரியதாகவே இருந்தது. நான் பல தடவை அவருடைய செயல்பாடுகளை பாராட்டியிருக்கேன். ஒரு தலைவராக ஒவ்வொரு விஷயமா அவர் முன்னெடுக்கும் பொழுது பாஜகவுடைய வளர்ச்சி தமிழகத்துல ரொம்ப பெருசா இருந்தது. இன்னைக்கு அதிமுக கூட இவங்க வந்து ரொம்ப பலமா கூட்டணி போறாங்கன்னா அதுக்கு திரு அண்ணாமலை அவர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ணாமலை அவர்கள் இல்லை அப்படின்னா தமிழகத்துல பாஜக இவ்வளவு நேரம் காணா போயிருக்கும். இல்ல அப்படின்னா லெட்டர் பேட் கட்சியாக தான் தமிழ்நாட்டுல அது பாஜக இருந்திருக்கும். அண்ணாமலை அவர்களால தான் தமிழகத்துல பாஜக வளர்ந்தது. இன்னைய வரைக்கும் ஓரளவுக்கு அது பிடிச்சி நிக்குதுன்னா இன்னமும் அண்ணாமலை அவர்கள் கட்சியில இருக்காரு. என்னைக்கா இருந்தாலும் திரும்ப ஒரு தலைவரா பாஜக வந்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த கூட்டணி என்னைக்கு பேச்சுவார்த்தை தொடங்க ஆரம்பிச்சதோ அன்னைக்குதான் அண்ணாமலைக்கு வீழ்ச்சி தொடங்க ஆரம்பிச்சது. இந்த கூட்டணியை போன தேர்தலையுமே பாஜக விரும்பல. ஏன் அப்படின்னா அண்ணாமலையோட கருத்து என்னவாக இருந்ததுன்னா பாஜக தனி பெரும்பான்மை பெற்று தமிழகத்துல கால் ஊனணும் அப்படின்னா தனித்துதான் போட்டியிடணும், பாஜக தலைமையில் தான் கூட்டணி வரணும். இது அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்டு. ஆனா நடந்தது என்னன்னா திரும்ப அதிமுகவுடன் தலைமையில கூட்டணி போகும்போது திரும்ப பாஜக வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு சாதா கட்சியாக தான் திரும்ப போகுது. அதுல அண்ணாமலைக்கு உடன்பாடே கிடையாது. பாஜக அவர்னா தனித்து தேர்தலை சந்திக்கணும், போட்டியிடணும், தோத்தாலும் பரவாயில்ல, சீட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, தனித்து எடுக்கணும். அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும். நமக்குன்னு மக்கள் ஆதரவு வந்தது. ஆனா அப்படி போகும்போதுதான் வந்ததும் கூட அண்ணாமலை அந்த ஸ்டாண்ட் எடுக்கும் போது. இப்பொழுது திரும்ப கூட்டணி போகும்போது அது அண்ணாமலைக்கு விருப்பம் கிடையாது. அதனாலதான் தலைவர் பதவியில இருந்து அவர் நீக்கப்பட்டார். இன்னும் நீக்கப்பட்டாருங்கிறத விட நீக்கலன்னா அவரே வெளியே வந்திருப்பார். ரைட்டுங்களா, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு. இப்பொழுது திரும்ப அப்புறம் இடையில ஒரு பிரச்சனை வந்தது. அண்ணாமலைக்கு வந்து அந்த தேர்தல் பொறுப்புகள் கொடுக்கும் பொழுது இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அவரே ராஜினாமா செஞ்சுட்டு நான் அந்த தேர்தல் குழுல இருந்து வெளியே வரேன்னார். அதன் பிறகு திரும்ப பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சமாதானப்படுத்தப்பட்டு திரும்ப அப்புறம் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில நான் எந்த இதுலையும் போட்டியிட விரும்பல. அவர் கோயம்புத்தூர்ல தான் போட்டியிடுவதாக இருந்தது அந்த மாவட்டத்துல. ஆனா இப்ப எந்த இதுலையும் போட்டியிட விரும்புவது இல்லைன்னு சொல்லிட்டு தலைமைக்கும் சொல்லியிருக்காரு. பாஜக தலைமையும் அதை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது அதுக்கான காரணங்கள் சொல்லும்போது. ஆனா அதுல இன்னொரு வார்த்தையும் சொன்னார், ஒருவேளை தலைமை என்ன நிக்க சொன்னால் கட்டாயப்படுத்தினால் நிச்சயமாக நிற்பேன், ஆனா எனக்கா நிக்க விருப்பம் இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு இது கொடுத்திருக்காரு. அவரோடது நியாயமானது, அவரோட கோரிக்கை நியாயமானது. ஒரு கட்சியை இங்க வளர்த்தெடுத்த ஒரு பங்கு அவருக்கு இருக்குது. அதனால அவர் வந்து இந்த மாதிரி கூட்டணிக்கு போய் திரும்ப பாஜகவை கீழே தள்ளாதீங்கிற அவருடைய ஸ்டாண்ட் வந்து நியாயமானது. அதை பாஜக மேலிடம் ஏற்க மறுக்கிறது. அதோட விளைவுகள் என்னங்கிறது இந்த தேர்தலில் தான் தெரியும். ஒருவேளை திமுக வெற்றி பெற்று திரும்ப ஆட்சி அமைக்குதோ, இல்லைன்னா அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குதோ, இல்ல டிவிகே வருதோ, எது நடந்தாலும் இந்த தேர்தலில் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன, அதோட வருங்காலம் என்னங்கிறது ஒரு முடிவுக்கு வரப்படும். திரும்ப அண்ணாமலையே பாஜகவுடைய தலைவராக வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இதுல வந்து தோத்துருச்சு, பெரிய அளவுல
வெளில வரல அப்படின்னா அண்ணாமலை திரும்ப பாஜக தலைவராக வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால அப்போ அண்ணாமலைக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா, நீங்க கூட்டணிக்கு போக மாட்டேன், நீங்க போயிட்டீங்களே, நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்களே. அதனால அவர் இப்ப அதுக்கு தயாராகிறார். அதனால எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லை, ஆனா கட்சிக்கு வேணுங்கிற எல்லா வேலையும் நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். ரொம்ப தெளிவான ஸ்டாண்ட். வருங்காலத்துல அவர் தலைவராக வரும்போது இதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுல அவர் நிற்பார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருந்த பொதுச் செயலாளர் மற்றும் அவர் கூட ஏராளமானவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க சார். அதை பத்தி உங்களோட பார்வை? காங்கிரஸ் கட்சியில இருந்ததே ஒரு சில பேர் தான். அதுல பொதுச் செயலாளரே தமிழக வெற்றி கழகத்துக்கு வராங்கன்னா அப்போ காங்கிரஸோடைய நிலைப்பாடு என்னவா இருந்திருக்குங்கிறத என்னால இதுல யூகிக்க முடியுது. காங்கிரஸ் கட்சி அதுல ஒரு பிரிவு, அதான் சொல்லுவாங்களே, காங்கிரஸ்ல திமுக ஆதரவு, இன்னொன்னு திமுக ஆதரவு அல்லாத ஒரு சிலது. அதுல திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள், காங்கிரஸ்ல இருக்கும்போது திமுக கூட்டணி வேண்டான்னு எதிர்த்தவர்கள் தான் இன்னைக்கு வெளியில வந்திருக்காங்க. இவர்கள் எல்லாம் டிவிக்கே கூட கூட்டணி போகணும்னு விரும்பியவர்கள். காங்கிரஸ் மேலிடத்திலையும் ரொம்ப வலியுறுத்தியது இவர்கள் தான். டிவிக்கே கூட கூட்டணி போனோம் அப்படின்னா நம்மளோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்தியது இவர்கள் தான். இவர்களுடைய வலியுறுத்தலின் பேர்ல தான் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் ராகுல் காந்தி கிட்ட எல்லாத்தையுமே அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அது இப்ப நடக்கல. திரும்ப இவர்கள் திமுக கிட்டே ஒரு அடிமையாக செல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடியவர்களை அதெல்லாம் திரும்ப நம்ம ஒரு அடிமையாக இன்னும் இருக்க முடியாதுங்கிறதுனால வெளிவந்ததுதான் இதெல்லாம். அப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னைக்கு காங்கிரஸ் தேசிய கட்சியில இருக்கக்கூடியவர்களும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அப்போ தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக தமிழகத்துல முதல் தேர்தலை இன்னைக்கு சந்திக்க போது வெற்றி பெறும் பொழுது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை மக்கள் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு ஆட்சி அமைத்து தேசிய கட்சியில மத்திய அரசாக இருந்தக்கூடிய காங்கிரஸ்ல இருந்து இத்தனை பேர் வராங்க, அதுவும் பொதுச் செயலாளரும் வராங்கும் போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. அப்போ இது தளபதிக்கு இன்னும் கூடுதல் பலம் தான். தேர்தல் நேரத்துல இந்த மாதிரியான வருகை எல்லாம் மக்கள் மத்தியில இன்னும் ஒரு நம்பிக்கையாக பேசப்படும். அப்போ விஜய் அவர்களை எவ்வளவு கீழே தள்ளணும்னு திமுகவும் எதிர்கட்சிகளும் நினைச்சதோ அதுக்கு மாறாக இன்னைக்கு மாறுது சிச்சுவேஷன். எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, மற்ற கட்சியில இருந்து இன்னைக்கு இணையறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் இன்னும் இப்போ திமுக அதிமுக எல்லாம் வேட்பாளர் அறிவிச்சதுக்கு பிறகு இன்னும் சில பேர் கூட நம்ம கட்சிக்கு இணையலாம், அதுல இன்னும் பலமாக சேரும். அப்போ தமிழ்நாட்டுல இதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய தேர்தல்ல இருந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தவிர்த்து விட்டு இனிமே அரசியல் செய்ய முடியாது. எது பேசினாலும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்த்துதான் பேச முடியும். முன்னதான் திமுக அதிமுக, இனி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இனிமே நிற்கும். எல்லா விஷயத்திலையுமே அது கூடுதல் பலமாக நான் பார்க்கிறேன். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தையும் தலைவர் விஜய் அவர்களையும் பற்றி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க சார். எப்படி சார் பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் என்னைக்கு இவர்களுடைய வாக்கை பிரிச்சுதோ, நாம் தமிழர் வாக்கை பிரிச்சுதோ, என்னைக்கு இவர்களுடைய செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சதோ அப்பையில இருந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களும் இன்னைக்கு சீமானுக்கு கூட இருக்கிறவர்களும் தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் தான் பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. அதுல இந்த சாட்டை துரைமுருகன், இந்த இடுமன் கார்த்திக் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேற எந்த பேச்சும் இல்லை. தூக்கத்துல கூட பாத்ரூம் போனாலும் அங்கதான் தமிழக வெற்றி கழகம் தான் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க போல, வேற எந்த சிந்தனையுமே இல்லை. திமுக இவர்கள் கொள்கை ரீதியாக திமுகவை தான் எதிர்த்துட்டு வந்தாங்க. திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்துட்டு வந்தவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களை விட்டுட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலில் இப்பதான் சந்திக்க போகுது. நாங்களாடா உங்களுக்கு கொள்கை எதிரி? உங்களுடைய எதிரி திமுக, நீங்க தான் சொன்னீங்க. உங்களுடைய எதிரி இன்னைக்கு உங்களுடைய தமிழின மக்களை அழித்த காங்கிரஸ், அவர்களை விட்டுட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜயையும் நீங்க பேசுறீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு பயத்தை விதைச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். எப்ப பாரு பொழுதனைக்கும் தளபதி 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 விஜய். நம்ம கூட அந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டோம் போல கட்சியில இருக்கிறவங்க கூட. இவர்கள் பேசுவதுதான் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு பிரச்சாரத்திலையும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே தான் சீண்டிக்கிட்டு இருக்கிறார் சீமான் அவர்கள். பேச வேற இது இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை. சீமான் கட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய மக்கள், ஒரு சில மக்கள் பெண்களே பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனையை பேசுங்க, இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையை பத்தி பேசுங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை, அதை பத்தி பேசுங்கன்னு புத்தி சொல்ற இடத்துக்கு இன்னைக்கு மக்களே வந்துட்டாங்க. எதுக்கு சும்மா விஜயை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்கிற அளவுக்கு மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுங்க, எங்களை பத்தி பேசுங்க, எங்களுக்கு ஒரு தீர்வை பத்தி பேசுங்கன்னு புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த லட்சணத்துல இப்ப நாம் தமிழர் சேர்ந்துட்டு இருக்கு. அதான் நான் சொன்னேன், இந்த வாட்டி நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேர்தல் நடக்க போகுது. போன முறை பெற்ற வாக்கை விட பாதிக்கு பாதி வாக்கு குறையும் நாம் தமிழர் கட்சிக்கு.
ஏன்னா இவர்கள் கொள்கையை பத்தியோ மக்களை பத்தியோ மக்களுடைய தேவைகளை பத்தியோ இவர்கள் பேசல. விஜயை பத்தியும் தளபதியோடைய செயல்பாடுகளை பத்தியும் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பத்தியும் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பத்தியும் டிவிகேல இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை விமர்சனம் செய்வதில் மட்டும்தான் இவர்களுடைய செயல்பாடு போகுது. மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மேல. தமிழ் தேசியம் தமிழர்களுக்காக எல்லாம் செய்வாருன்ற ஒரு நிலை மாறி இன்னைக்கு விஜய் 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 டிவிகே நிர்வாகி இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில இனி பிரயோஜனம் இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அதோட வெளிப்பாடு தான் இந்த விரக்தியான பேச்சு எல்லாம் டிவிகே பத்தி. ஏன்னா பேசுறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, பயத்தின் உச்சத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு நாம் தமிழர். டிவிகே வளர வளர இவர்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே போறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் சீமான் அவர்கள் நடந்துக்கிறது. இது இன்னும் தொடர்ந்தார் அப்படின்னா, ஒரு டிஎம்கே எதிர்த்துட்டு இருந்தவர் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு தளபதியை மட்டும் எதிர்க்க தொடங்கிட்டாருன்னா இப்படியேதான் போகும்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல கட்சியே இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள்ல அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது ஒரு கட்சியே இருக்காது. இந்த நிலை வருதா இல்லையான்னு பாருங்க. இது தொடர்ந்தால் சீமான் அப்படிங்கிற ஒரு அரசியல் தலைவர் இருந்தாருங்கிற அடையாளமே இல்லாம போயிடும்.